மந்த்லி பெயின்னால அசந்து தூங்கிட்டேன். வெளியே வந்து பார்த்தா கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரி இருக்குது. என்னடா மழை வர மாதிரி இருக்குது, எந்த ஒரு வேலையுமே பார்க்காம அசந்து தூங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் என் நாத்தனார் வந்து டீ வந்து கொடுத்தாங்க. சரி மழைக்கு தான் டீயை குடிச்சிட்டு வேலை பார்க்கலான்னு பார்த்தா இந்த சைடு இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்கள். பாத்திரம் எதுவுமே விளக்கல, ஒரு வேலை கூட பார்க்கல, எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. சரி அடுப்படிக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா நேற்று மாமா வந்துட்டு இந்த டீ பன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இந்த பண்ணை வச்சுட்டு இந்த மழைக்கு எதனால் செஞ்சு சாப்பிட்லாமே அப்படி சொல்லிட்டு பார்த்தா தான் நம்ம மதுரை ஃபேமஸான பன் பட்டர் ஜாம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் வந்துட்டு பட்டர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி பட்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாச்சு. சரி அவங்க பட்டர் வாங்கிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம இந்த பன்னை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட் பண்ணுறது அஸ்யூஷுவல் வழக்கம் போல் எப்பயும் நம்ம எப்படி பன் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதை கட் பண்ணுறப்ப நல்லா இருக்குங்க. அப்படியே பொஸ்ஸுன்னு அப்படியே கத்தி அப்படியே அவ்வளோ ஒரு நைஸாக அப்படியே உள்ளே போகும். இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எல்லா பண்ணையுமே நான் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோவோட ஒரே சேட்டை தாங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணியில் தான் ஒரே ஜாலியாக ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பான். மழை வேற வந்துருச்சா, சொல்லவா வேணும் அவனுக்கு. எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு. சொன்ன மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். சரி பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் தான் இருந்தனால அப்படியே அதையுமே நான் வந்துட்டு கழுவி வைக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா இடியெல்லாம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பாத்திரம் வந்து வெளியே கிடக்கூடாது இல்லையா, அதனால வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பன்னில் வந்துட்டு பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை நம்ம வந்துட்டு இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன். நான் வந்துட்டு கிசாம் ஜாம் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஆனால் வந்துட்டு அது கொஞ்சம் கிடைக்கல. எனக்கு வந்துட்டு பீனட் பட்டர் தான் வந்து கிடச்சிருந்துச்சி. சரி ஓகே, அதை வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதை இப்போ வந்து நியூவாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு புதுசு. நான் வந்துட்டு இந்த கிசாம் ஜாம் வச்சு தான் நான் வந்துட்டு சாப்பிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு ஜீனி வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். சரி டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே, லைட்டாக சுகர் வந்துட்டு சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஜீனி வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். பட் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதையுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது ஒரு பேனில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்துட்டு பன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலேயுமே நான் வந்துட்டு பட்டர் வந்துட்டு சேர்த்துருந்தேன். பட்டர் நம்ம மேலேயுமே அப்ளை பண்ணால் தான் பன் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும். பட்டர் பன்னுக்கு ஒரு இதே வந்துட்டு பட்டர் தான். இப்படி செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா அன்னையோட டேவை சூப்பராக மழையோடையும் பன் பட்டர் ஜாமோடையும் சிறப்பாக முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத மறக்காம வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான். டாட்டா பை பாய்.